வணக்கம். விமான நிலையத்திலேயே ஸ்டாலின் மற்றும் உதயநிதியை விசாரணை செய்ய காவல்துறையினர் செல்ல உள்ளதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. திராவிட முன்னேற்ற கழகம் தோல்வி அடைந்ததற்கு பிறகு முதல்வராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி அதிகாரங்கள் அனைத்தையும் இழந்த பிறகு முழு பொறுப்பும் நான் தான் என்று கூறிவிட்டு மன்னிப்பும் கேட்டார் திமுகவின் தொண்டர்களிடம். அதற்கு பிறகு 36 பேர் கொண்ட குழுவை தமிழகம் முழுவதும் அனுப்பி ஜூன் 2ஆம் தேதி தோல்விக்கு என்ன காரணம் என்பதையும் கேட்டறிந்துள்ளார். முதலில் தோல்விற்கு நீங்கள்தான் காரணம் என்பதை ஒப்புக்கொண்டு விட்டீர்கள், பிறகு என்ன காரணத்தை மீண்டும் கேட்கிறீர்கள் என்ற ஒரு கேள்வியும் நம்மால் முன்வைக்கப்பட்டு வருகிறது. சரி, எதற்காக விசாரணை செய்ய விமான நிலையத்திலேயே ஸ்டாலினையும் உதயநிதியையும் அழைத்து செல்ல வேண்டும் என்ற ஒரு கேள்விற்கு தற்பொழுது மைசூருக்கு குடும்பத்துடன் 10 பேர் கொண்ட நபர்களும் சென்றுள்ளனர். ஸ்டாலின் அவர்களது குடும்ப உறுப்பினர்கள். இது தனிப்பட்ட ஒரு சுற்றுலா பயணம்தான். தேர்தலில் தோல்வியடைந்த பிறகு மனக்கவலையில் இருந்தார் ஸ்டாலின் அவர்கள். இரவு முழுவதும் உறக்கம் இல்லாமல் துர்கா ஸ்டாலின் அவர்களிடம் புலம்பிக் கொண்டே இருந்தார். அனுபவம் இல்லாத நபர்களிடம் தமிழகத்தின் முழு பொறுப்பையும் ஒப்படைத்து விட்டார்களே, தமிழக மக்கள் இனி தமிழகம் என்ன ஆகப் போகிறதோ என்று ஒரு அச்சத்திடம் ஸ்டாலின் அவர்கள் இருந்ததாகவும், கூடவே இருந்த காங்கிரசும் நமக்கு துரோகம் செய்து விட்டதாகவும் அவர் துர்கா ஸ்டாலின் அவர்களிடம் கூறியுள்ளார். இதனால்தான் தற்பொழுது மருமகனிடம் கூறி ஒரு சுற்றுலா பயணத்தை ஏற்பாடு செய்ய திட்டமிட்டுள்ளார் துர்கா ஸ்டாலின் அவர்கள். இதனால் மைசூரில் உள்ள கூர்க் என்ற ரெஸ்டாரண்டில் கிட்டத்தட்ட 10 பேர் குடும்ப உறுப்பினர்கள் ஒட்டுமொத்தமாக அங்கு சென்றுள்ளனர். இதில் நிச்சயமாக ஸ்டாலின் அவர்கள் மனக்கவலையில் இருந்து வெளியேறுவார் என்ற நம்பிக்கை துர்கா ஸ்டாலினுக்கு இருந்துள்ளது. நேற்று மாலை மைசூரு விமான நிலையத்திற்கு சென்றுள்ளார். அங்கு வரவேற்பதற்கு கூட பெருமளவிலான ஆதரவாளர்கள் யாரும் இல்லை. கிட்டத்தட்ட அவர் தனி மரமாகத்தான் அங்கு சென்றார். ஆட்சி அதிகாரங்கள் இருக்கும் பொழுது 100 ரூபாய் முதல் 500 ரூபாய் கொடுத்து கூட்டத்தை கூட்டுகின்ற திமுக தோல்வியடைந்த பிறகு மனக்கவலையில் இருக்கின்ற திமுகவின் உண்மையான முகம் இதுதான் என்பதும் புரிந்துவிட்டது. மேலும் மத்தியில் தற்பொழுது காங்கிரசின் ஆதரவு இனி திமுகவிற்கு இருக்காது. இதனால் என்ன செய்யலாம்? பாஜகவை தவிர வேறு யாரும் நமக்கு இப்பொழுது உதவ முடியாது. 23 திமுகவின் எம்பிக்கள் நேற்று முன்தினம் அமித்ஷா அவர்களை சந்தித்து 45 நிமிடங்கள் பேசியுள்ளனர். மோடி அவர்களது காலில் விழாத குறையாக பாஜகவிற்கு நாங்கள் ஆதரவுகளை தருகிறோம் என்றும், எங்களை கைவிட்டுவிட வேண்டாம், காங்கிரஸை போல எங்களை முதுகில் குத்திவிடாதீர்கள் என்பதற்கேற்ப திமுகவின் எம்பிக்கள் பேசியுள்ளார்கள். மேலும் உள்ளாட்சி தேர்தலில் திமுகவே ஆட்சியை அமைக்க வேண்டும், ஒட்டுமொத்த உள்ளாட்சி மேயர் பதவிகள் அனைத்தையும் திமுக கட்டுப்பாட்டிற்குள் வந்தால்தான் தாவேகா நிச்சயம் தோல்வியை தழுவியதாகவே பார்க்கப்படும். இல்லை என்றால் மிகப்பெரிய ஒரு அவமானம் மீண்டும் திமுகவிற்கு ஏற்படும். தற்பொழுது செந்தில் பாலாஜி அவர்களை குறிவைத்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் மூலமாக விஜய் அவர்கள் தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் ஊழல் செய்த நபர்களை சிறையில் அடைத்து நற்பெயரை பெற வேண்டும் என்பதற்காக தற்பொழுது அமலாக்கத்துறை அதிகாரிகளது கடித அனுமதியும் வழங்கிவிட்டார். இதனால்தான் தற்பொழுது மோடி அவர்களை சந்தித்து கைது நடவடிக்கை எல்லாம் வேண்டாம், கொஞ்சம் அமைதியாக இருங்கள், நாங்கள் உங்களுக்கு விசுவாசமாகவே மாறப்போகிறோம் என்பதற்கேற்ப தற்பொழுது திட்டம் போட்டுள்ளார் ஸ்டாலின் அவர்கள். இது எந்த அளவிற்கு செல்லும் என்றால், தமிழ்நாட்டில் கைது நடவடிக்கை மேற்கொண்டால் அது நிச்சயம் விஜய் மற்றும் ஸ்டாலின் என்ற பெரும் மோதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. 6 மாதங்கள் தான் நாங்கள் பொறுத்திருப்போம், அதற்குள்ளாக அனைத்தையும் சரி செய்ய வேண்டும், இல்லை என்றால் உண்மையான எதிர்க்கட்சி என்ன என்பதை நீங்கள் பார்ப்பீர்கள் என்பதை முதல் நாளிலேயே ஸ்டாலின் அவர்கள் பேசியிருந்தார்.
ஆனால் திமுக எதிர்க்கட்சியாக வந்ததற்கு காரணமே பணப்பட்டுவாடாதான் என்றும் கூறப்படுகிறது. அதிமுகவின் தலைமையேற்று கூட்டணி வைப்பதற்கும் பேச்சுவார்த்தை நடத்தியது திமுக. உங்களிடம் கொள்கை கிடையாது, அதிகாரத்திற்கு வர வேண்டுமானால் என்ன வேண்டுமானாலும் செய்வீர்கள் என்று தற்பொழுது தாவேகாவின் தரப்பில் இருந்து தகவல்களும் கிடைக்கப்பெற்றுள்ளது. செந்தில் பாலாஜியை நீங்கள் தமிழ்நாட்டிற்கு வருவதற்கு முன்பாகவே செந்தில் பாலாஜியை விசாரணைக்காக நாங்கள் அழைத்து செல்வோம், அவர் கொடுக்கின்ற வாக்குமூலத்தை வைத்து நீங்கள் தமிழ்நாட்டில் சென்னை விமான நிலையத்திற்கு வரும் பொழுதே உங்களிடமும் விசாரணை நடத்துவோம். இதற்கு முன்னால் அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்திய திமுகவின் எம்பி ஜெகத் ரட்சகன் போன்றவர்களது வீட்டில் எடுக்கப்பட்டுள்ள பணங்கள் மற்றும் ஆவணங்கள் இவற்றுகளை வைத்து நிச்சயம் அதற்கான உரிய தண்டனைகளையும் பெற்று தருவோம். இது மிக முக்கியமான ஒரு ஆவணமாக எங்களுக்கு அமைந்துள்ளது என்று அமலாக்கத்துறை தரப்பிலிருந்து தகவல்களையும் நம்மால் பார்க்க முடிகிறது. மைசூருக்கு அமைதிக்காக சுற்றுப்பயணம் மேற்கொண்டாலும் அங்கேயும் அவர்களுக்கு நிம்மதி இல்லை. தொடர்ச்சியான பிரச்சனைகள் தான் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை வைத்து பார்க்கும் பொழுது அடுத்த 20 ஆண்டுகள் நிச்சயம் தாவேகா மட்டும்தான் ஆட்சியை அமைக்கும். ஸ்டாலின் அவர்கள் பேரதிர்ச்சிக்கு உள்ளாகியுள்ளார். தமிழ்நாடு மக்கள் நம்மளை புறக்கணித்து விட்டார்களா, இதற்கு என்ன காரணம் என்று 36 நபர்கள் கொண்ட குழு ஒன்றையும் அமைத்திருந்தார் என்று நாம் கூறியிருந்தோம் அல்லவா? அதை பற்றி நாம் கூறுகிறோம். விசாரணையில் மன்னராட்சி போல திமுக செயல்பட்டதாகவும் இளவரசராக உதயநிதியை குறுகிய காலத்தில் துணை முதல்வராக பொறுப்பேற்க வைத்ததும் ஸ்டாலின் அவர்கள் அமைச்சர்களை கண்டிக்காமல் அவர்களது விருப்பத்திற்கேற்ப செயல்பட்டதும் கிட்டத்தட்ட மீண்டும் திமுகவே ஆட்சி அமைக்கும் என்ற 100% நம்பிக்கை வைத்ததும் தான் திமுக செய்த மிகப்பெரிய ஒரு தவறு. இளம் தலைமுறைகளுக்கான அரசியலை திமுக ஏற்படுத்தவில்லை. இதனால்தான் தற்பொழுது நேற்று கூட சென்னையில் அண்ணா அறிவாலயத்தில் ஜென்சி இளம் தலைமுறைகளுக்கான ஜென்சி அரசியல் என்பதை திமுக நடத்துகிறது. இனி நடத்தினால் என்ன, நடக்கவில்லை என்றால் என்ன, ஆட்சியை முழுவதும் தாவேகா கைப்பற்றிவிட்டது. இனியும் நீங்கள் புதிய மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். அரசியலில் திமுகவின் முக்கிய பொறுப்புகளில் இளைஞர்களுக்கான வாய்ப்புகளை வழங்க வேண்டும். குடும்ப அரசியலில் இருந்து இனி கொஞ்சம் ஒதுங்கியே இருக்க வேண்டும். இல்லை என்றால் நிச்சயம் அமலாக்கத்துறை அதிகாரிகளை வைத்து மீண்டும் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களை களையெடுக்க விஜய் அவர்கள் முயற்சி செய்வார். இதை செய்தால் நிச்சயம் விசாரணைக்காக சென்னை விமான நிலையத்தில் வைத்தே ஸ்டாலின் மற்றும் உதயநிதி அவரது மகன் அனைவரையும் விசாரணைக்காக அழைத்து செல்வார்கள். சென்னை விமான நிலையத்திலேயே பரபரப்பான ஒரு சூழலும் ஏற்படும். அமலாக்கத்துறை அதிகாரிகள் நிச்சயமாக இதற்கு ஏற்பாடுகளை செய்து வருகிறார்கள். ஏனென்றால் முதல்வர் விஜய் அவர்கள் அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு முழுமையான அதிகாரங்களையும் சுதந்திரத்தையும் வழங்கிவிட்டார்கள். இதனால் தற்பொழுது ஸ்டாலினுக்கு ஒரே வழி மத்திய அரசிடம் முறையிடுவதுதான். மோடியின் காலில் விழாத குறையாக கெஞ்சினால் மட்டும்தான் செந்தில் பாலாஜியையோ அல்லது KN நேரு அவர்களையோ தற்காத்து கொள்ள முடியும். இல்லை என்றால் நிச்சயம் திமுகவின் மாஜி அமைச்சர்களை தட்டி தூக்கி விசாரணைக்காக அழைத்து சென்றால் அவர்கள் உங்களது பெயர்களை வாக்குமூலமாக கொடுப்பார்கள்.